நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வீராவும் மாறனும் ஜோடியாக வந்து வீட்டுக்கு முன்னாடி ஜம்முன்னு இறங்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்மணி வந்து ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோம். சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வீரா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம அந்த வீட்டுக்கு போகிறதா இல்லை எங்கேயே இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கடைசியில் வந்து நம்ம அந்த வீட்டுக்கு போகிறதான் சரின்னு போடுது. இவனுக்காக இல்லைனாலும் கண்டிப்பாக நம்மளோட அக்காக்காக போய் தான் ஆகணும். அவளை இப்படியே விட்டால் அந்த குடும்பத்தையும் அழிச்சிட்டு அவளும் அழிஞ்சிக்கிடுவா. அதனால் வந்து அவளை நல்ல வழியைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்காங்க. டக்குன்னு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில் வராங்க. ஏய் வீரா, எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவும் அவங்க அம்மா இருக்காங்களா 2 பேரும் சேர்ந்து கேட்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நான் எங்கே போனால் என்ன, வழி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போடி, சும்மா போனாலும் பரவாயில்ல, கையில் பேக்கு அதுவும் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்க, எங்கே போகிறேன்னு சொல்லு ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அம்மா அது போக போக உனக்கே தெரியும், இப்போ நீ என்னை வழி விடுறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வழி விட்டுறாங்க. வெறும் நடந்து வராங்க. பின்னாடியே வந்து அவங்க அம்மா கேட்டுக்கிட்டே வராங்க. சொல்கிறேன் இல்லடி, எங்கடி போகிறேன்னு சொல்லிட்டு போடின்னு சொல்கிறேன்ல, சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே வராங்க. அதுக்கடுத்து மாறன்ட்ட வந்து சொல்கிறாங்க, தம்பி திடீர்னு பேக் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாப்பா, எங்கே போகிறான்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்த நீங்கள் சொல்லியே கேட்காதவ, நான் சொல்லி கேட்கவா போகிறா, எங்கே போகிறான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாறன் சொல்கிறாங்க. நம்ம வீரா விறுவிறுன்னு வந்து பேக் எடுத்து ஆட்டோவில் வச்சுட்டு ஆட்டோவில் ஏறுறாங்க. என்ன பேக்கோட ஆட்டோவில் போகிறா, ஒரு வேளை பகல்லே ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாறன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா வந்து வண்டியில் ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை உங்களை தான் கூப்பிட்றான்னு நினைக்கிறேன், போய் வண்டியில் ஏறுங்க, ஒரு வேளை ஆட்டோ ஓட்டத்துக்கு சொல்லிக் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னையை தான் சொல்கிறேன், ஒழுங்கா வந்து வண்டியில் ஏறு அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அதுக்கடுத்து நம்ம மாறனுக்கு வந்து புரியுது, நம்மளை தான் சொல்கிறா போலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வா இந்த வாரேன்னு சொல்லிட்டு போய் ஏறிட்டு அவங்க வந்து போய்கிட்டே இருக்காங்க. போகிற வழியில் ஐயோ எங்கே கூப்பிட்டு போகிறான்னு வேறு தெரியலையே, இவட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே அவங்க 2 பேரும் ஆட்டோவில் போய்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவனுக்குள்ளே வந்து ஒரு ஓரத்தில் ஒரு பூக்கடை இருக்குது. அந்த பூக்கடையை ஒட்டி நிப்பாட்டினோடனே அக்கா 2 மாலை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 ரோஜாப்பூ மாலையை பார்க்காங்க. இந்த மாலை ஓகேவாக இருக்கும், இந்த மாலை எடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெளியே வா அப்படின்னு கத்துறாங்க. உடனே மாறன் நம்ம தான் கூப்பிட்றா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மாறன் வந்து இறங்கி வராங்க. இந்தா மாலையை போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே மாறன் வந்து மாலையை வந்து வீரா கழுத்தில் போடுறாங்க. என்ன ஏன் கழுத்தில் போடுற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நீ தாண்டி மாலையை போட சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாலையை உன் கழுத்தில் போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். 2 பேரும் மாலையை போட்டுட்டு திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இவன் எங்கே தான் போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மாறன் உட்காந்து புலம்பிக்கிட்டே வராரு. அடுத்த பக்கம் பார்த்தா அங்கிட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து வீட்டுக்கு வக்கீலை கூப்பிட்ருக்காரு. ராகவா நம்ம ஃபேமிலி வக்கீல் இருக்கார்ல, அவளை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரிப்பா எதுக்குப்பா வக்கீல் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் கேட்காங்க. எதுக்கு வக்கீலா, அதான் அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, உன் தம்பியும் அந்த வீராவும், அவங்க 2 பேர்த்துக்கு வந்து டைவர்ஸ் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, திடீர்னு எதுக்குப்பா டைவர்ஸு, அவங்க 2 பேர்ட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார்கிட்ட போய் கேட்க சொல்கிறேன், வீரா வந்து நான் சொன்னால் சரின்னு சொல்லி கையெழுத்து போடுவா, அவன்கிட்ட போய் கேட்கணுமா, அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுறாங்க. சொல்கிறத மட்டும் செய்கிறாகவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து வக்கீலுக்கு ஃபோன் போட்டு வக்கீலை வர சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வீரா வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க, எங்கே போகிற, ஒழுங்காக சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று சொல்ல முடியாது, இறங்கன்னா இறங்கி போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாறனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் எங்கே இறங்கி போகிறது, நான் உன் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்டோவில் உட்காந்து வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து இங்கே வீட்டுக்கு வந்து வக்கீல் வந்துடுறாரு ராமச்சந்திரன் வீட்டுக்கு. சார் சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என் மகனுக்கும் வீரான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, 2 பேருக்கு வந்து டைவர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பண்ணிடலாம் சார், ஆனால் அவங்க 2 பேர் கையெழுத்து போடணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் வந்து அவங்ககிட்ட போய் கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க இங்கே இல்லையே, சரி நீங்கள் பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க, கார்த்தி நீ போய் அவன்கிட்டையும் வீராகிட்டையும் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறா சரியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டைவர்ஸ் பத்திரத்தை. டக்குன்னு வெளியில் வந்து ஒரு ஆட்டோ சவுண்டு கேட்குது. என்னடா ஆட்டோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் கார்த்திக் வந்து பார்க்காங்க. பார்த்தா அங்கனக்குள்ளே நம்ம வீராவும் மாறனும் சம்முன்னு மாலையோடு வந்து இறங்கி நிற்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கார்த்தி இருக்கார்ல, கார்த்தி வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு, அப்பா நம்மெல்லாம் போய் அங்கே வந்து கையெழுத்து வாங்க தேவையே கிடையாது, அவங்க 2 பேரே வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வெளியில் வந்து பார்க்காங்க, மாலையும் கழுத்துமா இருக்காங்க. அதை பார்த்துட்டு கண்மணி பயங்கரமான ஷாக் ஆகிட்டாங்க. வக்கீல் வந்து சொல்கிறாங்க, என்ன சார் டைவர்ஸ்ன்னு சொன்னீங்க, 2 பேர் மாலையும் கழுத்துமா வந்து நிற்காங்களே, இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ முடிச்சிடுறாங்க.